வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். ஏன் பெரும்பாலான நபர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதில்லை தெரியுமா? அறிந்து கொள்வோம் இந்த பதிவினில். வெற்றி என்பது பல 100 ஆண்டுகளாக மனித குலத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் ஒன்றாகும். இதன் நோக்கம் அதிக பணத்தை சேர்ப்பதாக இருந்தாலும், தனிப்பட்ட மன நிறைவை அடைவதாக இருந்தாலும், அல்லது உலகில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும், வெற்றியை தேடிச் செல்வது ஒரு பொதுவான பயணமாகும். வெற்றி அடைவது கடினமானது இல்லை என்றாலும், அதை பெரும்பாலான நபர்களால் அடைய முடிவதில்லை. அதற்கான சில காரணங்கள் என்னவென்று இந்த பதிவினில் பார்க்கலாம். 1. தெளிவு மற்றும் நோக்கமின்மை. பல மனிதர்கள் வெற்றியடையாமல் போவதற்கு முதன்மை காரணமாக இருப்பது தெளிவு மற்றும் நோக்கமின்மையாகும். பெரும்பாலான நபர்கள் தான் உண்மையில் எதை சாதிக்க விரும்புகின்றோம் என்பதை பற்றிய தெளிவான புரிதல் இருப்பதில்லை. இதன் காரணமாகவே அவர்களுக்கு சரியான இலக்குகள் இன்றி வாழ்வில் ஏதோ ஒரு திசையில் பயணித்து வெற்றியை ருசிக்காமலேயே போய்விடுகிறார்கள். 2. தோல்வி பயம். பயம் என்பது மிகவும் மோசமானதாகும். இது ஒரு மனிதனின் முழு திறமைகளை உணர விடாமல் தடுக்கிறது. தோல்வி பயம் பிறரால் நிராகரிக்கப்படுவது அல்லது கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியேறுவது பெரும்பாலான நபர்களுக்கு கடினமாக உள்ளது. இந்த விஷயங்கள் ஒருவரை தைரியமாக முடிவெடுப்பதை தடுக்கிறது. 3. ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சி இல்லாமை. வெற்றி என்பது ஒரு இரவில் வந்துவிடாது. இதற்கு நிலையான முயற்சி, ஒழுக்கம் மற்றும் நீண்டகால அர்ப்பணிப்பு தேவை. பலருக்கு அவர்களின் இலக்குகளை பின்பற்ற தேவையான ஒழுக்கம் இருப்பதில்லை. தொடக்கத்தில் ஒரு புதிய விஷயத்தை அவர்கள் உற்சாகமாக தொடங்கினாலும், காலப்போக்கில் ஏதேனும் தடைகள் அல்லது பின்னடைவுகளை எதிர்கொள்ளும் போது தங்களின் கனவுகளை அவர்கள் எளிதாக விட்டு கொடுத்து விடுகின்றன. வெற்றிக்கு வழிவகுக்கும் பழக்கங்களையும் செயல்களையும் இவர்கள் ஒருபோதும் செய்வதில்லை. 4. தொடர் கற்றல் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாமை. இன்றைய நவீன உலகில் ஒருவர் வெற்றி பெறுவதற்கு தொடர்ச்சியான கற்றல் மற்றும் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் தேவை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பலர் ஏதோ ஒரு சிறிய வெற்றியை பார்த்தவுடனேயே மன நிறைவை அடைகின்றனர். அதன் பின்னர் புதிய விஷயங்களை நோக்கி பயணிப்பதை நிறுத்திவிடுகின்றனர். எதையும் புதிதாக கற்க முயல்வதில்லை. திறன்களை வளர்த்து கொள்ள முயற்சிப்பதில்லை. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு எதை வேண்டுமோ அதை முயற்சித்து கொண்டிருந்தால் மட்டுமே வெற்றியை தக்க வைக்க முடியும் என்பது பலருக்கு தெரிவதில்லை. வெற்றி என்பது முடிவு என யாரும் நினைக்கக்கூடாது. வெற்றி பெற்ற பிறகு அதை தக்க வைப்பதற்கு வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக நாம் உழைக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.